ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாரா, நம்ம இன்னைக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும், நம்ம இஷ்டத்துக்கு ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி போயிட்டு இருக்கோம். ஆமா, உண்மைதான். நாம ஹாப்பியா தான் இருக்கணும். ஏன்னா அடுத்த ஜென்மத்துல எதுக்காக வந்தோம் எப்படின்றதே தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த ஜென்மத்துல ஹாப்பியா வாழணும். நம்ம மற்றவங்களுக்கு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம ஒரு சூப்பரான வாழ்க்கையை வாழ்ந்தாதான் இப்ப செய்யற புண்ணியம் எல்லாம் அடுத்த ஜென்மத்திலையும் நாம சூப்பரா வாழ்றதுக்கு உண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்குன்றதுல எந்த ஒரு மாற்று வித கருத்துமே இல்லை. ஆனா இந்த காலத்துல நம்ம சூப்பரா வாழ்றோமா, நிம்மதியா வாழ்றோமா, சந்தோஷமா வாழ்றோமா, கோபம் இல்லாம வாழ்றோமா, குறை கூறாம வாழ்றோமா, புறம் சொல்லாம வாழ்றோமா, இப்படியெல்லாம் வாழணும். சகிப்புத்தன்மையோட வாழணும். அதிகமாக யார்கிட்டையும் பேசவே கூடாது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தாதான் நாம் கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்க முடியும். தொணன்னு பேசிக்கிட்டே நெய் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. வீட்டில் சில ஆம்பளைங்களாம் நொயின்ட்டே கிடப்பாங்க. அதுவும் வேலைக்கு போய் ரிட்டையர் ஆகி இருக்காங்க பாருங்க, பப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது தப்பாக நினச்சிக்காதீங்க, ஜென்ஸ் எல்லாம் என்றைக்குமே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா காலையில் டைமில் இருக்கலாம். கரெக்டாக கிளம்பி போயிடணும். 9 10:30 கூட கிளம்பி போயிடணும். அதே மாதிரி 2 மணி வாக்கில் 1 மணிக்கு மேலே 1 ஹவர் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடணும். திரும்பி சாயங்காலம் கொஞ்சம் வேலை முடிஞ்சிருச்சுன்னா ரிலாக்ஸாக வெளியில் போயிட்டு வரணும். இப்படி ரொட்டீனாக வாழ பழகிட்டால் தான் அந்த வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. வீட்லேயே படுத்து தூங்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அதையவே ரெகுலர் ஆகுனா 2-3 நாள் ஆகும்போது எல்லாத்துக்கும் ஒரு கசப்பாகும். ஏன்னா ஆம்பளைங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. சில பேர்லாம் நையின்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயே இந்த ரிட்டையர் ஆனவங்க சுத்தம் அதெல்லாம் கிரகிச்சிக்கவே முடியாது. இத்தனை வேலை செஞ்சுட்டு அக்காடான்னு ஓயும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. உண்மைதான். நான் தப்பு சொல்லலை, இதெல்லாம் பார்த்ததுனால சொல்கிறேன். ஆனால் அவங்க குடும்பத்துக்காகவே உழைச்சி போட்டு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க மனசு கேட்காம ஆதங்கப்படாமல் சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அது ரொம்ப மனசை போட்டு துன்புறுத்தக்கூடாது. நம்பிக்கை இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் பேசக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க மனசெல்லாம் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி பேசினோம்னா ஃபஸ்ட்டு அடி என்னென்னா குடும்பத்தில் நிம்மதின்றது காணாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்னென்னா தன்னோட சுய சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் சேர்ந்து முடிவெடுக்க பழகுவாங்க. அப்போ இன்னும் இந்த குடும்பத்தில் அதிகமான அடி மேலே அடி விழுகத்தான் செய்யும். ஃபஸ்ட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள சுதந்திரத்தையும் கொடுங்க. எங்கள் அப்பா எனக்கு சுதந்திரம் கொடுத்தாரு. காலையில் எங்கேயுமே நம்ம போகிறதில்ல. சொல்வார், ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் என்னமோ பட்ட பிள்ளைல அதிக நேரம் எங்கேயும் போயிருக்கக்கூடாது. காலையில் 6 மணிக்கு போறிய, ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா போனீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்குள்ளே வீடு சேர்ந்துடணும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி சுதந்திரத்தோடு கூடிய ஒரு கட்டுப்பாட்டை ஓடக்கூடிய ஒரு சுதந்திரத்தையும் கொடுக்கணும் அவங்ககிட்ட. அப்போ தான் அவங்க வாழ்க்கை சூப்பராக அமையும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம். நான் நினச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் நினச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன். 2 பேருமே பிடிவாதம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினால ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த குழந்தையோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். இவங்களும் ஒருத்தங்களை கட்டிட்டு போயிடுவாங்க, அவங்களையும் ஒருத்தங்க கட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க கட்டிக்காட்டி கூட வீட்டில் இருக்கவங்களாம் சேர்ந்து பேசி கட்டி வச்சுருவாங்க. அப்போ எல்லாத்தோட வாழ்க்கையும் நரகமாக போயிடும். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளோட நலத்துக்காக, சுயமாக இருக்கிற சந்தோஷத்துக்காக, மற்றவங்க வாழ்க்கையை பாதிக்கப்படாமல் செய்கிற அத்தனை விஷயங்களுமே உங்களை சூப்பராக செயல்பட வைக்கும். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக அழகான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக ஆரோக்கியமாக ஒற்றுமையாக உங்கள் கூடத்தோட வாழ்வீங்க. சரிங்களா? அதனால் சுயநலம் இல்லாத அன்பைத்தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். எதையும் எதிர்பார்க்கவே கூடாது. சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கோபமே படக்கூடாது. எனக்கெல்லாம் இப்போ கோபம் வர்றதில்லை. ஆனால் ஒரு அண்ணா சொல்கிறாரு, கோபம் வராமல் இருக்கிறதுக்கு கோபம் வராமல் இருக்கிறதுக்கு
நான் ஒன்றும் பெரிய ஞானி இல்லை, மேதை இல்லை, மனுஷன்தான் அப்படின்னு சொல்கிறாரு. மனுஷங்க தான், கோபம் வரத்தான் செய்யும். அதை நாளடைவில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த கோபம் ஒரு நாளைக்கு முற்று அது ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு நெஞ்சுக்குள்ளே உறுத்துற மாதிரி சில விஷயங்களுக்காக குத்திட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கோபத்தில் என்ன வார்த்தை பேசுகிறோன்னு தெரியாது, யாரை காயப்படுத்துகிறோன்னு தெரியாது. கோபம் சின்ன கோபம் என்ன, பெரிய கோபம் இல்லை. கோபம்னா எல்லாமே கோபம்தான். அதனால் அதான் முதல்ல அடக்கிறதுக்கு பழகுங்க, சகிப்புத்தன்மையோடு இருங்க. இனி உங்களுக்கு என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கோ எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக போகும். நீங்கள் ஜாலியாக இருங்க. உங்களுக்கு கிடைக்கப்பட்ட சுதந்திரமான அந்த நேரத்தில் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க, பிடிச்ச மியூசிக்கை கேளுங்க, பிடிச்ச மாதிரி ஆடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் எந்தவித கட்டுப்பாடுகளற்ற சுதந்திரம் நம்மளுக்கு வேண்டாம். கட்டுப்பாடுகளோட கூடிய சுதந்திரத்தினால மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படின்றத மனசில் வச்சு நாம் எல்லாரும் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளில் சரணம்.